இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று நவம்பர் மாதம் 12ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அமெரிக்காவில் ஜனாதிபதியாக இருந்தவர் மிகவும் புகழ் வாய்ந்த ஆபிரகாம் லிங்கன் அவர்கள். அவருடைய தந்தை செருப்பு தைக்கிற தொழிலாளி. ஆபிரகாம் லிங்கன் மிக அடிமட்டத்திலிருந்து சிறுக 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 முன்னேறி அமெரிக்காவுடைய அதிபர் பதவி, ஜனாதிபதி பதவியை அவர் அடைந்தார். அவருடைய விடாமுயற்சி, கடும் உழைப்பு, அந்த நிலைக்கு அவர் போனார். அவர் பதவி ஏற்கும் பொழுது அந்த நிகழ்வில் அவரை ஏதாவது ஒரு அசிங்கப்படுத்தணும், அவர் மட்டம் தட்டணுங்கிற ஒரு நோக்கில் ஒரு நபர் என்ன பண்ணாராம், அவருக்கான மீட்டிங் நடக்கும் பொழுது, அந்த பதவி ஏற்பு மிக முக்கியமான இடத்துல வச்சுங்களேன், ஏதோ முக்கியமான தருணத்தில் ஒருத்தருக்கு அவர் சொன்னாராம், லிங்கனை பார்த்து, மிஸ்டர் லிங்கன், உங்கள் அப்பா தைச்ச செருப்பை தான் நான் போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். உங்கள் அப்பா தைச்ச செருப்பை தான் நான் போட்டுட்ருக்கேன், பார்த்தீங்களா? என் ஃபேமிலியே உங்கள் அப்பா தைச்ச செப்பல் தான் போட்டுருக்குதுன்னு சொன்னார் அவர். இப்போ என்ன அர்த்தம்? நீ செருப்பு தைக்கிறவன் பையன்னு சொல்லிட்டு அவரை இழிவுபடுத்துவதற்காக சொன்னார் அவர். அதுக்கு லிங்கன் சொன்னாராம், லிங்கன் இப்போ யார்? அப்போ தொழிலப்பில்லை, இப்போ ஜனாதிபதி. அப்பயும் அவர் சொன்னாராம், லிங்கன் சொன்னாராம், பாருங்க, அப்போ பரவாயில்ல மை டியர் ஃப்ரெண்ட், ரொம்ப மகிழ்ச்சி, பரவாயில்லையே, எங்கள் அப்பா தச்சு கொடுத்த செப்பல் நீங்கள் போட்டுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். அந்த செப்பல் இதெல்லாம் கொரோனா சொல்லுங்கள், நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னார். அந்த செப்பல் ஏதாச்சும் அறுத்து வச்சா என்ன கொரோனா என்கிட்ட கொடுங்க, நான் சரி பண்ணி தரேன்னு சொன்னார். சர்களே, வேறொரு அபராதம் வச்சிங்களேன், குடி அவனை, ஒன்று தூக்கி அவனை சுட்டுக்கொள்ளுன்னு சொல்லியிருப்பாங்க. இல்லைங்க, அப்படி கிடையாது. அமைதியா பொறுமையை கையாளணும். உடனே கோவப்படலாமா, நீ அப்படி இப்படி. அது ஒரு உயரிய ஒரு பொறுப்புக்கு, பதவிக்கு அழகா? ஒரு உயர்ந்த ஆட்சியாளருக்கு அது அழகா இருக்குமா? சிந்திக்கணும். இதுதான் இன்றைய தியானம். ஒரு அதிகாரி, ஒரு ஒரு அரசியல் மிக முக்கிய பொறுப்பில் இருக்கிற நபர், ஒரு அரசர், அவர்கள் எப்படி வாழணும், இன்றைய பொருள். இன்னைக்கு அதுக்கு முன்பாக ஒரு திருக்குறள் வாசிட்டு வரலாமா? வாசிக்கிறேன் பாருங்களேன். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன், முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். இந்த முறை செய்து, இந்த முறை என்பதிலேயே அனைத்து பொருளும் உண்டு. நீதியோடு, நேர்மையோடு, கனிவோடு, இரக்கத்தோடு, வீரத்தோடு, இல்லையா, தீமை இல்லாமல் மக்கள் அன்பாக பேசுறது, பழகிறது, இது அனைத்தும் அந்த முறை செய்துங்கிற வார்த்தையில எல்லாம் அடக்கம். அப்படி எவன் முறையாக ஆட்சி செய்கிறானோ, கொடுங்கோல் ஆட்சி பண்ணாம நீதியின் ஆட்சி, நேர்மையின் ஆட்சி, நல்லோரின் ஆட்சி அவன் செய்கிறானோ, அந்த மன்னவன் மக்களுக்கு, அவன் ஆளுகின்ற அந்த மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அவன் பண்ணுவான், அந்த மக்களுக்கு அவன் கடவுளாக இருப்பான். எந்த அரசன் முறை செய்து நீதியில் வழிநடத்துகிறானோ கடவுள் என்று அழைக்கப்படும். யோசிச்சு பாருங்க, இந்த குரல் எப்படி குரல் பாருங்க. அப்படி முறை செய்து என்ன பண்ணணும்? நம்ம பிறரை வழிநடத்தணும், ஆட்சி பண்ணணும். இன்றைக்கு முதல் வாசகம் பாருங்க பாப்பா. இன்னைக்கு முதல் வாசகம் பாருங்க பாப்போம். சாலமோன் 4:10 வருது பாருங்க வாசகம். மன்னர்களே, நீங்கள் ஞானத்தை கற்றுக்கொள்ளுங்கள், நான் சொல்வதற்கு செவிசாய்த்து புரிந்து கொள்ளுங்கள். உலகின் கடையெல்லை வரை நீதி வழங்குவோரை கற்றுக்கொள்ளுங்கள்.
திரளான மக்களை ஆள்வோரே, மக்களை பற்றி பெருமை பாராட்டுவோர் எனக்கு செவி கொடுங்கள். ஆண்டவரிடமிருந்தே உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டது. உங்களை இந்த ஆட்சியில் உட்கார வச்சது கடவுள். நீங்கள் என்ன பண்ணுங்க, அவர் என்ன சொல்கிறார் அது என்ன பண்ணுங்க, அவரை கேட்டு நீங்கள் நடங்கள் என்று அதை அப்படியே பாருங்க பார்ப்போம். அப்போ எவன் தன் மக்களுக்காக, எவன் தன்னால் ஆளப்படுகின்ற மக்களுக்காக உண்மையாக, நீதி உள்ளவனாக, நேர்மை உள்ளவனாக எவன் வாழ்கிறானோ அவன்தான் கடவுள். இந்த கடவுளுடைய பிள்ளை அழைக்கப்படுவான். புரியுதுங்களா? அவ்வாறு வாழ வேண்டும் சகோதரர்களே. இன்னைக்கு நச்செய்தி பார்க்கணும். நம்ம அவ்வாறு இயேசப்பா வாழ்ந்தார். இயேசப்பா வாழ்ந்தார் இல்லையா? அந்த காலத்தில் தொழுநோய் என்ற ஒரு விஷயம் இப்போ நமக்கு இப்போ பெருசுகள் இல்லை. இப்போலாம் மாத்திரை மருந்து கண்டு வரும், அப்புறம் நம்ம சாப்பிட்டு குணப்படுத்திக்கலாம். இன்றைக்கி நாங்கள் அன்னைக்கு அப்படி கிடையாது. அன்னைக்கு எப்படின்னா, எவன் கடவுளுக்கு எதிராக செயல்படுகிறானோ, எவன் அதாவது ஒரு இறைவனுக்கு எதிராக எவன் பேசுகிறானோ அவனுக்கு அந்த தொழுநோய், அந்த வியாதி வரும். அப்படிப்பட்டவர்கள் ஊருக்குள்ளே இருக்க தகுதி அற்றவர்கள் அவங்க. அவங்களாம் பண்ணுவாங்கன்னா, அவர்களை தீண்டத்தகாத மக்களாக, மனிதர்களாக கருத பண்ணுவாங்களாம். அவரை ஊரை விட்டு தள்ளி வச்சுருவாங்க. இங்கே காடுகள், மலைகள் அப்படித்தான் ஊரை விட்டு ஒதுங்கி அவங்க வாழணும். யாரையும் அவங்க பார்க்கக்கூடாது. அப்படியே பார்த்தாங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க மணி அடித்து ஒளி எழுப்பணுமா, அவங்க சத்தம் போடணுமா, நாங்கள் இங்கே இருக்கிறோம், இந்த பக்கம் வந்துடாதீங்க என்று ஒளி எழுப்பி அவங்க தான் சமிக்கை செய்யணுமா. அவங்க அந்த அளவுக்கு அவர்கள் மொத்தம் ஊரை விட்டு ஒதுக்கி வாழப்பட்டவர்கள். அவர்கள் 10 பேர் என்ன பண்ணுறாங்க, இயேசுவை வராங்க பாருங்க. ஆண்டவரே, இயேசுவே, எங்கள் மேலே இறக்க வைங்க ஐயா, எங்கே இறக்க வைங்க. இயேசுவை ஒதுங்கி போயிருக்கலாம். எல்லாம் அப்படி தானே போகிறாங்க, ஒதுங்கி போயிருக்கலாம். அது நல்ல ஒரு அரசனுக்கு அழகா? இந்த உலகையாலும் அரசன் நான் வச்சுங்க, நான் ஒதுங்கி போவேன். ஆண்டவர் மகன் இயேசு இந்த அண்ட சராசரத்தை ஆளுகின்ற அரசர் அல்லவா அவர்? தன் பிள்ளையோடு ஒதுங்கி போவார் அவர்? எல்லாம் ஓடி வராங்க. ஆண்டவரே, இயேசுவை காப்பாற்றுங்க, வாங்க. உங்கள் விசுவாசம் உங்களை குணப்படுத்தியது. நீங்கள் போய் என்ன பண்ணுங்க, உங்களுடைய அந்த தொழுநோய் என்ன பண்ணுங்க, உங்கள் ஊருக்குள்ளே போயிட்டு உங்கள் தலைவர்கிட்ட போய் காட்டுங்க, நோய் குணமாக இருக்கும். ஊரோட நீங்கள் போங்க என்று சொல்ல அவர் அனுப்பிச்சி வைக்கிறார். அவங்க திரும்புகிறாங்க, அவங்க போகிறது பயணம், அது திரும்புகிறாங்க, குணமாகுது. அந்த 10 பேர் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, இயேசுவோட காலை விழுந்து நன்றி சொல்லிட்டு போகிறார். சகோதரர்களே, ஒரு அரசன் இவ்வாறு இருக்க வேண்டும். தன் மக்களுக்கு ஒன்றென்றால் முன்ன வந்து நிற்கணும். அவருடைய நிறைமுறையை கேட்டு செவி கொடுத்து அதை பூர்த்தி செய்வான் தான் என் அரசன். அவனும் அரசன், அவன் அதிகாரம், அவன்லாம் ஒரு தலைமை பொருட்கள் இருக்கணும்னு அர்த்தம். இன்னைக்கு நம்ம சொல்லலாம், நாங்கள் இன்னைக்கு அரசர் இல்லையே. ஏன் இல்லை? ஒரு குடும்ப தலைவன் ஒரு குட்டி அரசனுக்கு சமம். ஒரு ஆபீஸர் வேலை ஒரு அதிகாரி ஒரு குட்டி அரசனுக்கு சமம். உனக்கே 10 பேர் இருக்காங்கல்ல, உனக்கே ஒரு 5 பேர் இருக்காங்கல்ல, குடும்பத்தில் உனக்கே 3-4 பேர் மனைவி மக்கள் இருப்பாங்கல்ல. அப்போ நீயும் தலைமை பொறுப்பு இருக்கிறவன். என்ன செய்யணும்? ஏசப்பா போல அவர் எவ்வாறு தனக்கு நாடி வந்த அந்த ஊரே ஒதுக்குது அவங்கள, இந்த உலகம் ஒதுக்குது அவங்கள. என்னாகும் லேவியில் வாசிச்சு பாருங்க, ஒரு தூணையால் எப்படி ஒதுக்கு மொத்தம் வாசிக்கலாம் நீங்கள். அப்படிப்பட்ட மக்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் கைவிட்டில்லை, வாங்க என்று அந்த மக்களையும் மக்களாக சேர்த்து வைக்கிறார் பாருங்க. அவ்வாறு இருக்க வேண்டும் சகோதரர்களே. அதுதான் தலைமை பண்பு, அதுதான் இறை மாட்சி, தான் அதாவது ஒரு அரசனுக்கான தகுதியை தான். சகோதரர்களே, எசப்பாவை பின்பற்றுவோம், யாரையும் ஒதுக்க வேண்டாம்.
லிங்கன் மாதிரி பொறுமையாக இருப்போம். கோபத்தில் கொந்தளிக்க வேண்டாம். அவ்வாறு இருந்தால் நாம் தான் அரசர்கள், நாம் தான் தலைவர்கள், நாம் தான் அதிகாரிகள், எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் தான் கடவுளுக்கு உண்மையான பிள்ளைகள், கடவுளுடைய அன்பையும் ஆசிரியம் பெற்ற அதிகாரி அரசன் சொல்லலாம். சகோதரர்களே, நாம் வாழும் இந்த உலகிலே நீதியின் வாழ்க்கை வாழ, நேர்மையின் வாழ்க்கை வாழ ஆண்டவரை இறைஞ்சுவோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு இருக்க மக்களுக்கு இல்லையா இன்னொன்று கவனிக்கணும். நாம் நமக்கே அவங்க மக்களுக்கு நல்லது சொல்கிற போல தயவுசெய்து கெட்டதை போதிக்க வேண்டாம். அதற்காக ஆண்டவரை ஜெபிப்போம். நல்ல பிள்ளைகளாக, நல்ல ஆட்சியாளர்களாக இருக்க ஆண்டவர் நமக்கு அருளட்டும். சந்திப்போம்.